ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 5 ரூபா பழங்காலத்து காயின் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு காயின் 15,000 வரைக்கும் உங்களால் விற்க முடியும். கண்டிப்பாக இந்த காயின் நிறைய பேர் கையில் இருந்தாலும் இதை கண்டுபிடிக்க தெரில. இது எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி விற்கிறதுங்கிற ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். கண்டிப்பாக இந்த காயின் நிறைய பேர் வந்து இன்னுமே நல்ல ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காயின்ஸோட ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா காயின். இப்போ நான் காட்டியிருங்க பாருங்கள் முன்னாடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அசோக் சொன்னால் நல்லாவே பெரிய சைஸில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு கீழே 5ங்கிற டினாமினேஷன், அதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபீஸுங்கிறத இங்கிலீஷ்லேயும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஹிந்திலையும் அதே வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயினோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பூ போட்ட டிசைன் மாதிரி இருக்கும் காயின். சரிங்களா? காயின் கொஞ்சம் அகலமாக இருக்கும். இப்போ காயின்ஸோட பேக் சைடு திருப்பிக்கலாம். காயின்ஸோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தண்டி மார்ச். சரிங்களா? காந்திஜியோட யாரெல்லாம் போராளிகள் போனாங்களோ அவங்களோட நினைவு சின்னமாக தான் இதை வந்து உருவாக்கியிருந்தாங்க இந்த காயினை. இந்த காயினை அந்த படம் வந்து அதில் போட்டிருப்பாங்க சென்டரில். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வருஷம். சரிங்களா? எப்போலேருந்து எப்போ வரைக்கும் தயாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற வருஷம் இருக்கும். அதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா தண்டி மார்ச் அப்படின்னு சொல்லி 75வது வருஷம் நினைவு நாள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது வந்து 1930 to 2005 வரைக்கும் நடந்தக்கூடிய காயின். இந்த காயினோட டிசைனை பார்த்த உடனே உங்களை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா காந்திஜி நல்லாவே தெளிவாகவே தெரிவார். பின்னாடி வந்து போராளிகள்லாம் இருக்கிற மாதிரி. இந்த காயினை எப்போ அச்சடித்து முதல்ல வெளியிடுறாங்க அப்படின்னா 2005வது வருஷம் இந்த காயினை அச்சடித்து வெளியிடுறாங்க. இந்த காயினோட மெட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காப்பர் நிக்கல் டைப்பு. சரிங்களா? காப்பரும் நிக்கலும் சேர்த்து தயாரிக்கப்பட்ட ஒரு காயின். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 9 கிராம் வெயிட்டு. சரிங்களா? இதில் வெயிட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த காயின் வந்து 9 கிராம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 23 mm. சரிங்களா? 23 mmங்கிறது ஒரு ஆவரேஜான காயின். ஷேப் வந்து சர்க்கிள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து இதோட சைடில் செக்யூரிட்டி எட்ஜ், ரீடட் எட்ஜுன்னு இருக்கும். எட்ஜஸ் பற்றி இந்த காயின் கவலைப்படவே தேவையில்லை. நார்மலாகவே இது செக்யூரிட்டி எட்ஜில் தான் இருக்கும். இந்த காயினோட மின்ட் மார்க் வந்து இப்போ பார்த்துக்கலாம். இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அச்சடித்து வெளியிடுறாங்க அப்படின்னா பாம்பேயில் அச்சடித்து வெளியிடுறாங்க. சரிங்களா? பாம்பேயில் அச்சடிக்கப்பட்ட காயின் தான் இருக்கிறதுலே வேலை அதிகம் இந்த காயினில். இந்த காயினை ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கணும். காயின் ரொம்ப தேஞ்சு அழிஞ்சிருந்துச்சுன்னா காயினோட விலை மதிப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா, அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 12,500 வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு மேலே டீலர்ஸ் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி அதை சுத்தம் பண்ணி அதை யூனிசி செட்டு போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அதாவது குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய்க்கு மேலேயாவது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு 5 ரூபா காயின் உங்கள் கையில் இருந்தால் மட்டுமே போதும். இந்த காயினில் இன்னும் பல வகைகள் இருக்குது. சரிங்களா? இதேமாதிரி 5 ரூபா காயினில் அந்த வகையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதோட பார்ட் 2 வீடியோ நான் அடுத்த வீடியோஸில் கொடுத்துட்றேன். அதனால் இந்த காயின் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ பார்த்துடலாம். வச்சுக்கோங்க. இந்த காயின் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த காயின் இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோஸ் போட்டு விடுங்க. அப்படின்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த காயின்ஸை விற்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வீடியோவாக கொடுப்பாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதிகமான ஓல்டு காயின்ஸ், ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். இதை பற்றி நான் எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.